பாரத மண்ணின் எதிரிகளை கூலிப்படை மூலம் இந்தியா கொலை செய்வது உண்மையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த தீவிரவாதிகளையும் இந்தியாவை குறிவைக்கும் தீவிரவாதிகளையும் இந்திய கூலிப்படையை அமர்த்தி கொலை செய்வதாக இங்கிலாந்து நாட்டின் கார்டியன் பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. தி கார்டியன் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டில் இருந்து வெளியாகக்கூடிய பிரபலமான ஒரு நாளிதழ். 1821ஆம் ஆண்டு மான்செஸ்டர் கார்டியன் பெயரில் தொடங்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டிலிருந்து தி கார்டியன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வெளியாகிட்டு வருது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பத்திரிகை இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகையில வெளியாகும் கட்டுரைகள் உலகின் கவனத்தை கவரும். மேலும் இதனுடைய கருத்துக்கள் உலக நாடுகளை கூர்ந்து கவனிக்க வைக்கும். தி அப்சர்வர், தி கார்டியன் வீக்லி ஆகியவை இதன் துணை பத்திரிகைகளா இருக்கு. உலக அளவில் அதிக வாசகர்களை கொண்ட பத்திரிகைகளில் தி கார்டியனும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய ஆசிரியராக 57 ஆண்டுகள் பணியாற்றிய சிபி ஸ்காட் இதழியலுக்கு பல முன்னோடி கருத்தாக்கங்களை விட்டு சென்றார். அவர் குறிப்பிட்ட வாசகம்தான், கருத்துகளுக்கு சுதந்திரம் உண்டு, ஆனா உண்மைதான் புனிதமானது. நண்பர்களின் குரல் கேட்கப்படுவதை போல எதிர்த்தரப்பினரின் குரல்களும் கேட்கப்படுவதற்கு உரிமை இருக்கிறது. வெளிப்படையாக இருக்கிறது நல்லது, நியாயமாக இருப்பது அதைவிட நல்லது அப்படிங்கிற புகழ்பெற்ற வாசகம். சரி, இதெல்லாம் கார்டியனின் புராணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கார்டியன் இந்தியா மீது மிக பயங்கரமான குற்றச்சாட்டு ஒண்ணு முன் வச்சு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது வெளிநாட்டு மண்ணில் வாழக்கூடிய தீவிரவாதிகளை குறிவைத்து இந்தியா கொலை செய்து வருகிறது அப்படிங்கிறதா அந்த குற்றச்சாட்டு. 2020க்கு பிறகு பாகிஸ்தானின் சுமார் 20 தீவிரவாதிகளை இப்படி இந்தியா கொலை செய்திருக்கிறது அப்படின்னு அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்திய பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து இத்தகைய தகவலை பெற்றதாகவும் அந்த பத்திரிகை சொல்லுது. பிரதமரின் அலுவலகத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் எனப்படக்கூடிய ரா அமைப்பு மூலம் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்படுவதாகவும் அந்த பத்திரிகை சொல்லுது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்திய மண்ணுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்களை இப்படி குறிவைத்து கொலை செய்வதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்த நாட்டில் ஹம்ரீத் சிங் நிஜார் என்கிற காலிஸ்தான் பிரிவினைவாதி படுகொலை செய்யப்பட்ட போது இந்தியாவுக்கு அதுல தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார். அதே போல அமெரிக்காவிலேயும் குர்பகத் சிங் மீதான கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது அந்த கொலை முயற்சிக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு அமெரிக்காவும் குற்றம் சாட்டியது. இதையெல்லாம் இந்தியா மறுத்துவிட்ட நிலையில தான் இப்போ கார்டியன் மூலம் இந்த செய்தி வெளியாகப்பட்டிருக்கு. அதுல இஸ்ரேலுடைய மொசாட், ரஷ்யாவினுடைய கேஜிபி உளவு நிறுவனங்களைப் போலவே தங்களுடைய எதிரிகளை வெளிநாட்டில் கூலிப்படை வைத்து கொலை செய்யும் வேளையில இந்தியா இறங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தி கார்டியன் பத்திரிகை உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னா அமெரிக்காவின் சிஐஏவை ஏன் சொல்ல மறுத்தது? விடுதலை போராளி எர்னஸ்டோ சேகுவேரா முதல் இந்திரா காந்தி வரையிலான படுகொலையில சிஐஏவை கைவரிசை இருந்ததாக குற்றம் சாட்டப்படலையா? இவங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரவாதத்துல ஈடுபட்டவங்க கிடையாது. ஆனா அமெரிக்காவின் மேலாண்மையை எதிர்ப்பதில் முன்னணி படை வீரர்களாக இருந்தவங்க. ஏன் கார்டியன் வரலாற்றை தொடக்கத்திலிருந்தே சொல்லணும் அப்படின்னா தி கார்டியன் இதழினுடைய முன்னோடியாக அந்த பத்திரிகையின் 57 ஆண்டு கால ஆசிரியராக இருந்த சிபி ஸ்காட் கூறிய கருத்துகளுக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அதை விட உண்மைதான் புனிதமானது அப்படிங்கிற வாசகத்தை நினைவூட்டுவதற்காக தான்.